இறையேசுவில் அன்பானவர்களே, 10ஆம் வகுப்பு தேர்வு ஆரம்பமான அன்று இமாக்குலேட் பள்ளியிலே அந்த அருள் சகோதரிகள் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்து தேர்வுக்கு அனுப்ப வேண்டும் என்று அழைத்தார்கள். நான் அங்கே சென்று அந்த பிள்ளைகளுக்கு செய்ததெல்லாம் இதுதான். உங்கள் 2 கைகளையும் உங்கள் தலைமையில் வைத்து கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள் என்று சொல்லி, அவரவர் மதம் சார்ந்த கடவுளை நினைத்து கொள்ளுங்கள். அவர் இந்த நேரத்தில் உங்களுள் இறங்கி வருகிறார், ஆற்றலோடும் வல்லமையோடும் இறங்கி வருகிறார். அவ்வாறு அவர்களை வழிநடத்தினேன். அது முடிந்த பிறகு, தேர்வெல்லாம் முடிந்த பிறகு என்னுடைய சென்டான்ஸ் பிள்ளைகளும் அங்கே எழுதுகின்றார்கள். எனவே தலைமை ஆசிரியர் வந்தார். காலையில் நீங்கள் ஜெபித்த போது அந்த பிள்ளைகள் தங்கள் தலையில் கை வைத்திருந்த போது அவர்கள் உண்மையிலேயே தங்களுக்குள் ஒரு ஆற்றல் வந்ததாக உணர்ந்தார்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, இதை என் தற்பெருமைக்காக சொல்லவில்லை, மாறாக ஒரு சிந்தனை உங்களுக்கு உருவாக்குவதற்காகத்தான். அந்த பிள்ளைகளே அவர்கள் தலைமீது கைகளை வைத்து ஜெபித்த போது அவர்களுக்குள் ஒரு ஆற்றல் வந்தார் என்றால், நாம் கோவிலுக்கு வருகின்ற நேரத்திலெல்லாம் திவ்ய நற்கருணையை உட்கொள்ளுகின்றோம். அந்த திவ்ய நற்கருணை வெறும் அப்பம் என்று எண்ணுகின்றவர்களுக்கு அதனால் எந்த ஆற்றலும் கிடைக்காது. ஆனால் இது ஆண்டவருடைய திரு உடல், திரு இரத்தம். என்னை மீட்பதற்காக தன்னுடைய தந்தையால் அனுப்பப்பட்டு இந்த பூவுலகிற்கு வந்து போதனை சாதனை எல்லாவற்றையும் செய்து தன்னுடைய சோதனைகளையும் வென்று வாழ்ந்தவர் இவர்தான் ஏராளமான புதுமைகளை செய்தார். அந்த இயேசுதான் என்னில் வருகின்றார். அந்த பிள்ளைகள் தலை வைத்த போது அதை உணர்ந்தார்கள் என்றால், திவ்ய நற்கருணை உட்கொள்ளும் இந்த நேரத்தில், அந்த நேரத்தில் என்னால் அதை உணர முடிகிறதா? இது ஒரு அழுத்தமான கேள்வி, அர்த்தமான கேள்வி. அத்தகைய ஒரு உணர்தலை பெறாமல் ஏதோ கடமைக்காக வந்தேன், கையை நீட்டினேன், கொடுத்தார்கள், வாயில் போட்டேன், சென்றேன், அவ்வளவுதான் என்று இருக்கின்ற போதும் அது அப்பமாக இருக்காது. அல்லது நான் தொடர்ந்து அதே பாவத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன், பாவ சங்கீதனம் செய்த பிறகும் நான் அதை செய்து கொண்டிருக்கின்றேன், எனவே நான் எதற்காக இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டாம் என்ற எண்ணத்திலும் இருக்கலாம். ஆனால் எந்த அளவில், எந்த நம்பிக்கையில் நான் அதை பெற்று உணர்கின்றேனோ அந்த அளவிற்கு அவர் ஆற்றலோடும் வல்லமையோடும் என்னில் எழுந்து வருகின்றார். இன்றைய முதல் வாசகம் அந்த எசேக்கியேல் நூலிலிருந்து, தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அன்பானவர்களே, அந்த இடத்திலும் நாம் சிந்திக்க வேண்டும். பாண்டிச்சேரியில் இருக்கின்றவர்கள் ஏமல தீர்த்தம் பள்ளசாமி என்று முறையிடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள், நல்லது, பாராட்டப்பட வேண்டியது. அந்த நேரத்தில் பாடுவதும் அதுதான். ஈசோப்புலினால் என்மேல் தெளிப்பீர் என்று ஆண்டின் புது காலத்தில் பாடினாலும், பாஸ்கா காலத்திலே நாம் என்ன செய்வோம்? தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அந்த தண்ணீர் தான், அந்த தீர்த்தம்தான் என் மீது தெளிக்கப்படுகிறது என்று உணர வேண்டும். எனவே அந்த தண்ணீரின் வல்லமை எப்படி படைத்தது என்று அந்த முதல் வாசகம் சொன்னது. நாம் எண்ணுவோம், தண்ணீர் மழை பெய்கிறது, நன்றாக காய்ந்த பூமியில் மழை பெய்கின்ற போது உடனே தண்ணீர் ஓட ஆரம்பித்து விடுமா? ஓடாது. அது அந்த பழைய வெப்பமெல்லாம் தணிந்த பிறகுத்தான் தண்ணீர் ஓட ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே தேவாலய வலப்புறமிருந்து புறப்படும் அந்த தண்ணீரானது போக போக அதிகரித்து கொண்டே செல்லுகிறது. அது வற்றியதாக சொல்லப்படவில்லை. அதுதான் கடவுளின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. நற்செய்தியிலே அந்த பெத்சதா என்ற 5 மண்டபங்கள் அடங்கிய அந்த ஒரு குளம், அதில் ஏராளமானவர் படுத்திருப்பர். யாரெல்லாம்? உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்கு மாதமுற்றோர், இப்படி ஏராளமான நோக்காடுகளால் இருந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். அங்கே 38 ஆண்டுகளாக ஒருவன் படுத்து கிடக்கின்றான். இதுதான் சமுதாயம் செய்கின்ற ஒரு கோர செயல். 38 ஆண்டுகளாக எத்தனையோ பேர் வந்திருக்கலாம், குணம் பெற்று சென்றிருக்கலாம். முதலில் இறங்கியவர்கள் குணம் பெற்று சென்றிருக்கலாம். ஆனால் குணம் பெற்று செல்லும்போது, நான் குணம் பெற்று விட்டேனுப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருந்து ஒன்றை நான் இறக்கி விட்டுடுறேன் என்று யாருக்காவது அந்த பிரச்சனைகம் இருந்ததா? இன்றைய உலகத்தில் இந்த பிரச்சனைகம் குறைவதால் தான் இன்று யாரை வேண்டுமானாலும் அழிக்கலாம், கொலை செய்யலாம், பள்ளியிலும் குண்டுமழை பொழிந்து அடிக்கலாம் என்ற ஒரு கல் நெஞ்சக்காரர்கள் வளர்ந்து விட்டார்கள். எனவே பிரச்சனைகமற்ற
மனிதர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே அடுத்தபடியாக ஆண்டவர் இயேசு அவரை கண்டு அவரை பற்றி அறிந்து, ஆண்டவர் இயேசு கோவிலுக்கு வருகின்ற என்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார், என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டது, நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், இதையெல்லாம் அவர் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிந்து கொள்வது கடவுளுக்கு தெரியாதா என்ற ஒரு இலக்காரமான கேள்வியை நாம் கேட்கலாம். ஆனால் நான் முறையிடுகின்ற போது தான், குழந்தை அழுகின்ற போது தானே குழந்தையின் மீது தாய்க்கு அந்த கவனம் செல்கிறது. பசியினால் அழும் இந்த நேரத்தில் உடனே நாம் கொடுக்கணும். அவளா செய்கின்றாளா? இல்லை. அதே போன்று தான் கடவுளிடம் நாம் சொல்லுகின்ற போது தான் தெரியும். எனவே அறிந்து, அதற்கு பிறகு என்ன சொல்லுகின்றார்? நான் நின்று உன்னை இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லலை. மாறாக உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர்தான் சீலோவாம். சீலோவாம் குளத்திலே சென்று கழுவு பிறவைக்கூடனுக்கு சொன்னது. அந்த சீலோவாம் என்றால் அர்த்தம் என்ன? அனுப்பப்பட்டவர். அனுப்பப்பட்டவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே என்னில் மூழ்கி எழு. எனவே இதைத்தான் தொடக்கத்தில் சொன்னேன். அந்த இயேசு தான் என்னில் வருகின்றார். அந்த பிள்ளைகள் கை வைத்த போது சக்தி இறங்கியது என்றால், இந்த ஆண்டவர், அனுப்பப்பட்ட அந்த ஆண்டவர், சீலோவாம் என்ற அவர், அனைத்தையும் கழுவி தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசு என்னில் வருகின்றார். அவர் உள்ளே நுழைய உடலிலே நான் அந்த மாற்றத்தை உணர்கின்றேன், சக்தியை உணர்கின்றேன் என்றால் 38 ஆண்டுகள் என்ன, நாம் ஆயுள் முழுவதும் அப்படி இருந்து கடைசி நேரத்தில் அதை உணர்ந்து கொண்டோம் என்றால், அப்படித்தான் ஒரு சிலருக்கு பாக்கியம் கிடைக்கும். கோவிலுக்கே வராமல் இருப்பார்கள், படுத்த படுக்கையாக இருப்பார்கள், நீண்ட நோயாக இருக்கும். கடைசியில் சாமியாரை வந்து, சாமி ஒரு அவஸ்தை கொடுத்துருங்க, நன்மை வாங்குவார். அப்போ பாவ சிந்தனைகிட்டு நன்மை கொடுக்குறேன். அந்த கடைசி நேரத்தில், அது 100 ஆண்டாக கூட இருக்கலாம். இங்கே 38 என்றால் எது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் கூட எழுந்து நட என்று 100 வயசுக்கு மேலே அவர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி வரலாம். எழுந்து நடந்து விண்ணகம் வா. அன்பானவர்களை, சிந்திக்கலாம். அந்த மனிதனுக்கு அவன் யார் என்று தெரியவில்லை. அதுதான் இயேசு. நம்மில் அவர் செய்வதையெல்லாம் அவர் பட்டியல் போட்டு வைப்பது கிடையாது. எனவே இதையெல்லாம் உணர்வோம். இன்னும் ஆழமாக சிந்தித்தால் நல்ல கருத்துகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த சிந்தனைக்காக பரிசுத்தாவிடம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் உண்மையிலேயே ஆண்டவர் எப்படி என்னில் வருகிறார் என்பதை அனுபவபூர்வமாக உணர்வோம். ஆமென்.